என்ன கலர் பெயிண்ட் பண்றது அப்படின்னு தெரியாம அப்படியே பிளாங்க் வாலாவே விட்டுட்டோம். தட் இஸ் ஹவ் எங்களோட 1 வருஷமும் இந்த வீட்ல போயிடுச்சு. தென் ஃபைனலி நாங்க டிசைட் பண்ணி, சரி ஓகே நம்ம இந்த மாதிரி ஆக்சென்ட் கலர்ஸ் மட்டும் குடுக்கலாம் அப்படின்னு ஏஷியன் பெயிண்ட்லேருந்து சூஸ் பண்ணி அந்த கலர்ஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இத எப்படிடா டெக்கரேட் பண்றது அப்படின்னு ஒரு பெரிய யோசனை இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு வந்து மைல்டா இருக்கணும். ஸோ 2 பேருக்கும் ஒரு மிடில் கிரவுண்ட் இருக்கிற மாரி தான் இந்த கலர வந்து நாங்க சூஸ் பண்ணோம். எனக்கு வந்து வாட் ஐ ஃபீல் இஸ் என்ட்ரி நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நம்மள பத்தி வந்து அதில ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியணும். இந்த வீட்ல இருக்கிறவங்க எப்படி அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில வந்து கோலம், அ விளக்கு நம்மளோட சில கல்ச்சுரல் விஷயங்கள், இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிளான்ட்ஸ் நெறையா பிடிக்கும். ஃப்ளவர்ஸ் நெறையா பிடிக்கும். அஃப்கோர்ஸ் என் ஹஸ்பண்டுக்கும். ஸோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த என்ட்ரி வால டிசைன் பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறப்போ, இந்த கோலம் ஸ்டிக்கர் வந்து Amazonல கண்ல பட்டுச்சு. ஆக்சுவலா வந்து இத ஒட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா வந்து எனக்கு இருந்தது. பட் ரொம்ப ஈஸியா கூட ஒட்டலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். 2 பேரா இருந்தீங்கன்னா, அழகா இத வந்து அப்படியே சூப்பரா ஒட்டிட்டு வரலாம். வெளியில ஒரு ஸ்டிக்கர் மாரி இருக்கும். அத ஒட்டதுக்கப்புறம் இந்த மாரி ட்ரான்ஸ்ஃபர் ஷீட் மாரி இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணோம் அப்டின்னா, அந்த கோலம் வந்து சூப்பரா வந்துரும். இன்கேஸ் நம்ம எடுக்கும்போது இந்த ஸ்டிக்கர்ஸ் ரவுண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் மிஸ் ஆச்சுன்னா, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸுமே அவங்க குடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எனக்கு இது பண்ணோனே இது சூப்பரா இருக்கும் அப்டின்ற ஒரு நல்ல ஒரு ஹேப்பினஸ் வந்து கெடைச்சுச்சு. அதோட சேர்ந்து நம்மளோட பிராஸ் ஐட்டம்ம வந்து இந்த ஆரஞ்சு கலர் பேக்கிரவுண்ட்ல வச்சோம் அப்டின்னா, ரொம்ப எடுப்பா அது காட்டும். ஸோ, அதுக்காக நாங்க வந்து கொஞ்சம் ட்ரில்லாம் பண்ணி அத ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா, யூசுவலா ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாளைக்கு நல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது நல்லா இருக்காது. ஸோ, தட் இஸ் வை வந்து இந்த ட்ரில்லே பண்ணிடலாம் அப்டின்னு முடிவு பண்ணி, ஒரு பெர்மனன்ட் மெஷர் மாதிரி எடுத்துட்டோம். ஸோ, இந்த ஹோம் இது அதுக்கப்புறம் நெறைய இதில காட்டுற எல்லா பொருட்களையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்கா குடுக்குறேன். Amazonல இருக்கு. அப்படி இல்லன்னா டேக் பண்றேன். நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆஸ் யூசுவல் வந்து என்ட்ரி ஹால்ல புத்தா இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது, ஒரு நல்ல வைப் வந்து வி ஃபெல்ட். யூசுவலா நம்ம வந்து பட்ஜெட், ஃபைனான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசிட்டுருப்போம். எங்கேருந்து சடனா இந்த ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இதுக்குமே நான் பட்ஜெட் ஒதுக்கி வச்சிருந்தேன். நாங்க இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நாங்க வந்து பெருசா இத டெக்கரேட்லாம் பண்ணல. இருக்கிறத வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். இந்த மாரி டபுள் கலர் அடிக்கணும் அப்படின்றதுமே ஒரு ஆசையா இருந்தது. அண்ட் பசங்க வந்து ரொம்ப ஸ்கிரிபிள் பண்ணி, அ கொஞ்சம் ரொம்ப வால்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆனனால, சரி ஓகே ஒரு கோட் பெயிண்ட் மட்டும் அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அண்ட் தென் அத வந்து ஸ்லோலி ஒரு வால் மேக் ஓவர் மாதிரி வந்துச்சு. அண்ட் இந்த மேக் ஓவருமே நாங்க என்டையர் வீடுக்கு பண்ணல. ஒரு 2, 3 இடத்துக்கு தான் பண்ணியிருக்கோம். பிகாஸ் தட்ஸ் ஹவ் த பட்ஜெட் வாஸ். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் அந்த இன்டென்ஷன். ஆனா திஸ் டைம் இட் வாஸ் வெரி ரஷ்ட். ஏன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அது நடக்கப்போது. ஸோ, அது நடக்கிறனால நாங்க பிளான் பண்ணதோட கொஞ்சம் முன்னாடியே நாங்க வந்து இந்த விஷயத்த மேக் ஓவர பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பண்ணோம். ஸோ, இட் வாஸ் ரஷ்ட். அண்ட் அந்த ஒரு குட்டி ஏரியால மட்டும் பண்ற மாரி இருந்தது. இல்லாட்டி வி வுட் ஹவ் டன் த ஹோல் ஹவுஸ். அ அதுக்கப்புறம் வந்து நாங்க இந்த கேலரி வால பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அ ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் எடுத்துட்டு வந்துட்டோம். நான் வந்து அந்த A4 சைஸ்ல ஈக்குவலா இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு புடிச்ச ஃபேவரட்டான ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே A4 சைஸ்ல பிரிண்ட் எடுத்துட்டோம். எங்க வாலுக்கு A4ல 9 அ இது வர மாதிரி இருந்தது. ஸோ, அத எல்லாத்தையும் எடுத்து ஆணி அறைஞ்சு வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபோட்டோவா வைக்கும்போது, அத வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ரொம்ப ஒரு பர்சனலைஸ்ட் வால் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அந்த இடம் வந்து கொஞ்சம் பூத் பங்களா மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சதுக்கப்புறம் சூப்பரா ஆயிடுச்சு. ஒரு ஒரு ஃபோட்டோவுமே வந்து ஒரு ஒரு மெமரி. நானும் பாப்பாவும் ஒரு ஆடுக்காக நாங்க அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தோம். அண்ட் தென் தம்பி வந்து ரொம்ப சிரிச்சு எடுத்த ஃபோட்டோ தான் அது. அண்ட் ஃபர்ஸ்ட்டு நானும் ஹஸ்பண்டும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வெளியில போனப்போ எடுத்த ஃபோட்டோ தான் அவர தூக்குற மாதிரி. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா நேச்சர் ஃபோட்டோஸுமே நாங்க எடுத்தது. ஒண்ணு எய்தர் மை ஹஸ்பண்ட் ஆர் நான் வந்து எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ அது எல்லாமே ஒரு ஒரு இடத்துக்கு நாங்க போம்போது எடுத்தது. விச் இஸ் ஆல்சோ வெரி வெரி பெர்சனல் எங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. இன்னும் நெறைய பிரிண்ட்ஸுமே எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அடிக்கடி நம்ம மாத்திக்கலாம். ஒரே மாதிரி
வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த ஹோல் இதுலயே வந்து இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தது. ஏன்னா பிரிண்டிங் வந்து எங்களுக்கு பெர் பேஜ் ஐ திங்க் ₹250 என்னமோ வாங்குனாங்க. ஸோ அது மட்டும் தான். ஆனா வந்து இந்த ஃப்ரேம் வந்து அவ்வளவா நல்லா இல்ல. எங்களுக்கு அந்த ஒ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போதுன்னு. அது வந்து சீக்கிரம் நடக்க போது அப்படின்றனால நான் அத ரிட்டர்ன் பண்ணல. பட் பெட்டரான ஃப்ரேம்ஸ்லாம் அவைலபிளா இருக்கும். ஜஸ்ட் சி இஃப் யூ கேன் அண்ட் அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து வாங்குங்க. வால்பேப்பர் அப்படின்றது எனக்கு பெருசா பிடிக்காது. பட் என் ஹஸ்பண்டுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். சரி ஓகே, ஒரு இடத்துல நம்ம வப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத வந்து செட் பண்ணுனேன். அண்ட் நாங்க சொன்ன அந்த ஒரு ஷூட் நடக்க போது இல்லையா? அந்த ஷூட் நடக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் எல்லாம் நல்லா நீட் பண்ணி இப்படி தான் வந்து கிச்சன் இருந்தது. ரீசென்ட்லி நான் போட்ட கிச்சன் டூர் வீடியோ வந்து லாட் ஆஃப் பீப்பிள் ரியலி லைக்ட். அடுத்த வீடியோல கிச்சன் பத்தி இன்னும் டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இது என்ன ஷூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே நேம ஃபாலோ பண்ணது டிஷ் வாஷர் வீடியோல தான் இருக்கும். ஸோ அந்த டிஷ் வாஷர் வீடியோவ பார்த்துட்டு, அ இந்த பிராண்ட் டிஷ் வாஷர் பிராண்ட் நம்ம பாஷ் தான். அவங்க வந்து கான்டாக்ட் டுடே பண்ணாங்க. இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து ஒரு ஆட் ஷூட், அதாவது ஒரு பிராண்டுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அது நடந்துகிட்ருக்கு. எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்பவே நர்வஸாக இருக்குது. பட் லெட்ஸ் see how it goes. பசங்க இருந்தனால பெருசா ஷூட் பண்ண முடியல. அவங்கள வச்சு ஒரு 2 சீன் மட்டும் 1, 2 சீன் மட்டும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் டாட்டா, பை பை சொல்லி வெளிய ப்ளே ஏரியாவுக்கு அனுப்பிச்சுட்டேன். ஸோ ஃபைனலி தே வென்ட். ஒரு ப்ராப்பரான ஷூட் நான் வந்து பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு கஸ்டமர் டெஸ்டிமோனி ஃபார் டிஷ் வாஷர் அப்படின்ற மாதிரி வந்து வீடியோஸ் அவங்களோட வெப்சைட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா பேஜஸ்ல வரலாம். ஸோ, இன்னும் நெறைய பேர் எடுக்கணும். ஸோ, எந்த அளவுக்கு வருதுன்னு எனக்கு தெரியாது. பட் எனிவே இது வந்து ஒரு பிராண்ட் ஷூட் அப்படின்றனால, அ வீடெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ண வேண்டியதா இருந்தது. அண்ட் ஆக்சுவலா எங்க வீட்டுக்குள்ள வந்து சன்லைட் வரவே வராது. அவங்க வெளிலலாம் லைட் செட் பண்ணி, வீட்டுக்குள்ள சன்லைட் வர மாதிரி பயங்கரமா செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால தான் நானுமே அத எடுத்துக்கிட்டேன். டிஷ் வாஷர் பத்தி டவுட்ஸ் நெறைய பேர் கேட்குறீங்க. ஷார்ட்ஸாவும், லாங் வீடியோவாவும் நானு சேனல்ல இருக்கு. ஆல்சோ வந்து இன்னும் எவ்வளோ மெஷர்மென்ட் வைக்கணும், அ கவுண்டர் டாப்ல எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸுமே கேட்டுட்ருக்கீங்க. நம்ம அடுத்து வர அ கிச்சன் வீடியோல உங்ககிட்ட நான் அத ஷேர் பண்றேன். இன்னும் ஒரே ஒரு வால் தான் மிச்சம் இருந்துச்சு. ஸோ இந்த வால ரொம்ப க்ரவுட் பண்ணாம, ஆல்ரெடி அந்த ஒரு சர்க்கிள் மிரர் இருக்குல்ல, அது பக்கத்துல இன்னொரு ஒரு குட்டி சர்க்கிள் மிரர் வச்சு, ஒரு லேம்ப் வச்சு முடிச்சுட்டேன். அண்ட் தென் இந்த ஏரியா வந்து நானு என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தது. அப்பதான் இந்த பிள்ளையார் ரொம்ப நாளா உள்ள பூஜை ரூமுக்குள்ளே இருந்தது. ஏன்னா தம்பி தொட்டுருவான்னு தூரமா வச்சிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு செட்டப் மாதிரி இந்த ஏரியால பண்ணோனே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா பெட்ரூம்லேருந்து வெளிய வந்தோனே அத பார்க்குற மாதிரி இருக்கும். விச் இஸ் சம்திங் வெரி வெரி ப்ளசன்ட்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபைனலி இத செட் பண்ணோனே வீடே அந்த இடமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப வைப் ஆயிருச்சு. யூசுவலி முன்னாடி இடம் இந்த இடத்துல நாங்க பெருசா உட்கார மாட்டோம். பட் இத வச்சோனே இங்கே தான் நாங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். அண்ட் இந்த ரக்கு அப்புறம் அ பிளான்ட்ஸ், ஃபேக் பிளான்ட்ஸ் தான். இது எல்லாமே வச்சோனே திங்ஸ் வர் லைக் பக்கா. இதான் பிஃபோர் இருந்தது. ChatGPTட்ட இருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் பண்ணோனே இதான் ஃபைனல் லுக். திஸ் இஸ் ஹவ் என்ட்ரி வால் லுக்ஸ். இது வந்து அந்த முன்னாடி இருந்த இடம். இப்ப வந்து இட் லுக்ஸ் லைக் திஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ்ல இன்னும் நெறைய விஷயங்கள் ஷேர் பண்றேன்.